வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். தீக்ஷனா கிரியேஷன் சேனல்ல இருந்து ஆறுமுக சிவா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டிக் ஃபோட்டோ ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து 2mm அக்ரிலிக் ஷீட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃப்ரேமோட சைஸு 3x4 சைஸு. அந்த டிசைனு நம்ம கோப்பையில் எடுத்துக்கிட்டு அந்த டிசைனோட டைமென்ஷன் இதுகள்லாம் கொஞ்சம் ஆக்யூரேட்டாக கேட்டு அதை கேடில் நாம் கன்வெர்ட் பண்ணி அந்த கேடை நம்ம இதில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். டிஎஃப்எக்ஸ் ஃபைலில் கன்வெர்ட் பண்ணி ஃபுல் ஃப்ரேம் இது தான். இதில் இமேஜோட பார்ட்டு வந்து இந்த பார்ட் தான் வரும். இதை நம்ம கட் பண்ணக்கூடாது. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. இது வந்து 2mm ஒரு ஸ்டாண்டு டேபிள் டாப்பாக வச்சுக்கிறக்காண்டி, இதுவே போர்ட்ரேட்டாகவும் இது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கிறதுக்காக ரெண்டு இது ஒரே இதாக பண்ணிட்டு, இது மேக்னெட்டோட கோல். மேக்னெட் வந்து நம்ம 6mm டயாவில் இருக்கிறதுனால நம்ம 6mm. மேக்னெட்டுக்கு நம்ம 6mm கொடுக்கையில் அந்த 6mm கொடுக்கக்கூடாது. அதோட 0.1 ஆர் 0.2 கொடுத்துக்கணும் அந்த கிரிப்புக்காக. அப்போ தான் அந்த மேக்னெட் போய் கரெக்டாக ஃபிட் ஆகும். இதை நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு தம்ப்லைனில் கொடுத்த மாதிரியே நமக்கு கிடச்சிரும். தேங்க்யூ. இன்றைக்கி வீடியோவில் இதை காமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஒரு வெட்டிங்க்கு உள்ள ஒரு டிசைனு. இது பெரும்பாலும் சிங்குலேட்டராக வந்து வச்சு அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்காக உள்ளது. அது மாதிரி பண்ணுறதுக்கு இது மோஸ்ட்லி என்கிரேவிங் தான் வரும். கட் பண்ணி எடுத்தால் நல்லா வராதுங்கிறதுக்காண்டி நம்ம காமிக்கல. இது மோஸ்ட்லி என்கிரேவ் பண்ணால் அவுட்புட்டாக நல்லா கிடைக்கும். இது சும்மா ஒரு சாம்பிளுக்கு தான். இது பேர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, ஒரு இமேஜினேஷனுக்கு தான். யாரையும் குறிப்பிட்டு இல்லை. தீக்ஷனா கிரியேச்சர் சேனலை ஆதரிக்கும் அனைத்து நல்ல உலகளுக்கும் நன்றி. புதிதாக பார்ப்பவர்கள் தீக்ஷனா கிரியேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். மேலும் வீடியோக்களை பதிவு செய்ய அது எங்களுக்கு ஊக்குவிக்கும். நன்றி, வணக்கம்.